ஹே கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ரீல்ஸை வந்து ஹை குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். யூஸிங் யுவர் ஃபோன். நம்ம ஃபோனை வச்சு எப்படி ஹை குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரீல்ஸுங்கிற விஷயம் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது. ஸோ அந்த ரீல்ஸுங்கிற விஷயம் நம்ம எடுக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், அதை அப்லோட் பண்ணக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எப்படி எடுத்த குவாலிட்டியை அப்படியே அப்லோட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் வந்து விஎன். நீங்கள் விஎன்னு யூஸ் பண்ணலாம், இன்ஷாட் யூஸ் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். பட் விஎன் இஸ் த ஒன், லைக் கொஞ்சம் ப்ரோவாக இருக்கும் விஎன். ஸோ அது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு அப்படியே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன், ஸ்க்ரீன் காட்டுறேன், என்னோடய ஃபோன் ஸ்க்ரீன் எடிட் பண்ண ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ விஎன், அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் விஎன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் ஏதோ 2 வீடியோ நான் சாம்பிளுக்கு சும்மா இது ரெண்டத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இது 2 வீடியோ இருக்குது. ஸோ அண்ட் தென் ஃபில்டர் போயிட்டு ஷார்ப்னஸ். ஸோ ஷார்ப்னஸ் கொஞ்சம் கூட்டி வைக்கணும். ஏன் கூட்டி வைக்கணும்னா, ஸோ என்னதான் இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் வந்து நம்ம இங்கே ஒரு க்ளவுடில் இருந்து நம்ம ஒரு இன்ஸ்டாகிராமுங்கிற ஒரு க்ளவுடில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அங்கே இருக்கிறது கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகும். ஸோ கம்ப்ரஸ் ஆகும்போது அந்த இமேஜ் அடி வாங்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் அந்த ஷார்ப்னஸையும் கான்ட்ராஸ்ட்டையும் சேச்சுரேஷனையும் கொஞ்சம் கூட்டிட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு இமேஜ் அடி வாங்குது. ஸோ அதான் நான் இப்போ பண்ணுறேன். ஸோ போய் கொஞ்சம் லைட்டாக அந்த கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஷார்ப்னஸ் கொஞ்சம் ஒரு 20 போதும். லைக் +20 பண்ணாலே கொஞ்சம் நல்லா தான், அதிகமாக தான் இருக்கும். அண்ட் தென் லைட்டாக வைப்ரன்ஸ் கூட்டிகிட்டு அப்ளை டு ஆல் கொடுத்துட்டிங்கன்னா இட் வில் அப்ளை ஃபார் போத் த கிளிப். 2 கிளிப்புக்கும் அப்ளை ஆயிரும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வரும். ஸோ இதில் லைக் ஆட்டோவில் இருக்கும் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அதை மேனுவலுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வரும் ரெசல்யூஷன். ஸோ ரெசல்யூஷன் எந்த ரெசல்யூஷனில் வேணுங்கிறது. ஸோ ஃபோன்னா 1080 அதுவே போதும். ஸோ எஃபிஎஸ்ங்கிறது நான் அதை பற்றி தெளிவாக வேறு வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு நமக்கு 30 FPS போதும். அதுக்கப்புறம் ஆவரேஜ் பிட்ரேட். ஸோ இந்த ஆவரேஜ் பிட்ரேட்டுங்கிறத வச்சு தான் நம்மளோட குவாலிட்டி டிசைட் ஆகுது, வீடியோ குவாலிட்டி. ஸோ எவ்வளோ பிட்ரேட்டில் அது எக்ஸ்போர்ட் ஆகும். பிட்ரேட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம எடுக்கும்போது அது ரைட் ஆகும். ஸோ MB/s ரைட் ஆகும். ஸோ எவ்வளோ பிட் MB/s ரைட் ஆகுதுங்கிறது தான் அந்த பிட்ரேட்டுங்கிறது. ஸோ ஆவரேஜ் பிட்ரேட் வந்து அதிகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகும்போது நல்ல குவாலிட்டி எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அதிகமாக வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ அது எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ எக்ஸ்போர்ட் ஆச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ஸோ நம்ம ஷார்ப்னஸ், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன் இது 3 கூட்டியிருக்கோம். ஸோ அங்கே அப்லோட் ஆகும்போது இன்ஸ்டாகிராம் குவாலிட்டி இதுவும் கொஞ்சம் மேட்ச் ஆகி நம்ம நினச்சதை விட அதிக குவாலிட்டியில் ரீல்ஸ் அப்லோட் பண்ணலாம். ஸோ இதை அப்லோட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், பார்ப்போம்.